இப்போது இங்கே கீழே ஸ்க்ரோல் ஆகிறது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. அது இல்லாமல் கடைசியில் வீடியோ எண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். யாருக்காவது ஏதாவது அவசரம்னா தேவைப்பட்டால் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் எங்க கூட சேட் பண்ணலாம். அதே மாதிரி பைனான்ஸ் லிங்க் வேணும்னா எங்க கூட ஹாய்ஸ் வைங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பைனான்ஸ் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது. பிட்காயின் $20,000 தாண்டி மேலே வந்திருக்கு. இன்றைக்கி நான் சொல்ல போகிற முதல் தகவல் என்னன்னா, நம்ம பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி விவரமாக உங்களுக்கு சொல்லலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க யாராவது இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னால் உங்களை ஒரு தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நல்ல இன்ஃபர்மேஷனு. பைனான்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கூட தெரிஞ்சுக்கிறது நல்லது இது என்னன்றது. அதுக்கப்புறம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போது பைனான்ஸில் வந்து கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கன்வெர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த கன்வெர்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னால் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதமாக அது 0 ஃபீல இருக்குது. பார்த்துக்கோங்க. அது 0 ஃபீ எப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு காயின் வாங்க போகிறீங்க, அந்த பை அமுக்குனா மேலே ஸ்பாட்டு ஃபண்டிங் கன்வெர்ட்னு மேலே வரும். அந்த மேலே இருக்கிற கன்வெர்ட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் போகும். அந்த ஆப்ஷனுக்கு போச்சுன்னா அங்கே ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஃப்ரம் ஆல்ரெடி உங்ககிட்ட காயின்ஸ் இருந்தால் அந்த காயின்ஸ் அங்கே வரும். எந்த காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த காயின்ஸ் காட்டும். நீங்கள் எந்த காயின், நீங்கள் 4-5 காயின் 10 காயின் வச்சுருக்கீங்களோ எந்த காயினை மாற்றிக்கலாம், முன்னொரு காயினுக்கு அப்படின்னு மாற்றிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. எந்த காயினை மாற்றிக்கலாம். அங்கே மேலே ஃப்ரம் எந்த காயின், டூ கீழே எந்த காயின் நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்களோ அந்த காயினை வாங்கணும். அது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வர்ஷன் ஃப்ரீ. இது வந்து எதுவும் சார்ஜ் கிடையாது. ஈஸியாக நீங்கள் எந்த காயினாக பண்ணிக்கலாம். இதுக்கு டேக்ஸும் கிடையாது. இது எத்தனை 1000 கணக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எதுவும் டேக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஓன்லி முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஎன்ஆர்லேருந்து யூஎஸ்டிடி ஆட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் விடும், அது டிடிஎஸ் விடும் தவிர்த்து. அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் கன்வர்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த சார்ஜும் இருக்காது. பார்த்துக்கோங்க. எந்த காயின்லேருந்து எந்த காயினாவது வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டாலும் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இல்லை லாங் டேர்மில் ஆனால் இந்த காயின் நல்லா இருக்கு இது வாங்கலான்னா அந்த காயின் வச்சு இந்த காயின் கொடுத்துருக்கான். ஆல்மோஸ்ட் எல்லா காயின்ஸும் கொடுத்துருக்கான் சாய்ஸு. ஏதாவது 1-2 மிஸ் ஏன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. சில காயின்ஸ் மிஸ் ஆகிருந்துக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நல்ல காயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 0 ஃபீல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். தாராளமாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பணமும் சம்பாதிக்கலாம். சின்ன கேபிட்டல் ஒரு 3000 5000 கேபிட்டல் வச்சுக்கிட்டா டெய்லி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கலாம். இதில் ஒன்றும் லாஸ் வராது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் நினச்சபடி காயின் ஏறலன்னு நினச்சிக்கோங்க, அப்படியே வச்சிருக்க போகிறீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் வேலெட்டில் இருக்க போகுது. காயின் ஏறினப்போ விற்க போகிறீங்க. அதால் இதில் லாஸ் ஒன்றும் ஆகாது. பார்த்துக்கோங்க. நல்ல ஆப்ஷன். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வைக்கிறேன் அதை பற்றி. அது எங்கே போகணும், அது என்னன்னா, நீங்கள் பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் கன்வெர்ட்னு இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா P2Pக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரிசையாக சில லிஸ்டெல்லாம் கொடுத்துருப்பான். அதில் ட்ரேடுக்கு வந்தீங்கன்னா முதலே இருக்கும், ஃபஸ்ட்டு கன்வெர்ட்னு இருக்கும். அந்த கன்வெர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் டூன்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஃப்ரம் நீங்கள் எந்த காயின் விற்றுட்டு வேறு காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரம் அந்த காயின் போடுங்க. டூவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த காயின் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அங்கே ப்ரெஸ் பண்ணி அங்கே அவன் என்ன கொடுத்துருப்பான்னா
2ல் பிடிசின்னு கொடுத்துருப்பான், பிட் காயின்னு கொடுத்துருப்பான். அதை எடுத்துகிட்டு மாற்றி உங்களுக்கு எந்த காயின் வாங்கிக்கணுமோ அது அங்கே சர்ச்சில் அடிச்சிங்கனாலும் வரும். இல்லைன்னா நீங்கள் லிஸ்ட்டு அது ப்ரெஸ் பண்ண உடனே லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே நீங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு அந்த காயின் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அங்கே வந்த அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். ப்ரிவ்யூ கன்வர்ஷன் கொடுத்துருப்பான். அது என்னன்னா, நீங்கள் அதை எல்லோ கலரில் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். நீங்கள் மாற்ற நினச்ச காயின்ஸும் இப்போ வாங்க போகிற காயின்ஸும் எத்தனை வரும் என்னன்றது கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் ப்ரிவ்யூ கொடுப்பான். அந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. கன்ஃபர்மேஷன் அமுக்கினா உடனே ஆகிடாது, அதுக்கு இருக்குது சொல்கிறேன் நான். கன்ஃபர்மேஷன் அமுக்கின அப்புறம் உங்களுக்கு அவன் என்ன கொடுத்துருப்பான்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரேட் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பான் திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அங்கே ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த 10 செகண்ட்ஸ் ஆகி போச்சுன்னா அது இதாகிடும். திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லி ஒரு ரெட் கலர் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தப்போ ரிஃப்ரெஷ் ப்ரெஸ் பண்ணுங்கள், திருப்பியும் 10 செகண்ட்ஸ் வரும். நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு தகுதியாக ரேட் நல்லா இருக்கா, இல்லைன்னா வெளியே வந்துடலாம். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கல, ஓகே இப்போ அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னா வெளியே வந்துடலாம். இல்லை இந்த டைம் நல்லா இருக்குது, நம்ம கம்மியாக கிடைக்குது, மாற்றிக்கலான்னா மாற்றிக்கலாம். இது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒன்றும் ஜீரோ ஃபீ, ஒன்றுமே ஃபீ கிடையாது. இதுக்கு எவ்வளோது பண்ணிக்கலாம், டேக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு நல்ல அட்வான்டேஜ் காயின்ஸ் எதுனா, நம்ம ஷிபா காயின், லூனாசி, இந்த மாதிரி காயின்ஸ், லூனா, டெரா லூனா, ஆடா, இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸு, வால்யூம் ஜாஸ்தி இருக்கிற காயின்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும். டெய்லி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 500 ரூபாய் கேரண்டியாக சம்பாதிக்கலாம். ஒரு ட்ரேடுக்கு 50 100 போட்டுக்கிட்டாலும் 5 ட்ரேடு கிளிக் ஆச்சுன்னா 5 ட்ரேடில் வந்துடும். ஒருவேளை வரல, பயப்பட வேண்டிய அவசியம் வேண்டிய, லாஸ் ஒன்றும் ஆகாது. உங்கள் காயின்ஸ் உங்ககிட்ட இருக்கும், எப்போ ஏறுமோ அப்போது விற்க போகிறீங்க. ஓகே, இப்போது நான் பைனான்ஸ் ஆப்புக்கு வந்திருக்கேன். பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மோர்னு இருக்கும் பாருங்கள். மோர்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பையில் போனீங்கன்னா மேலே கன்வெர்ட்னு இருக்கும் பாருங்கள், அது கூட பண்ணிக்கலாம். இங்கே இப்போ மோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேடுன்னு ஒரு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்வெர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் யூஎஸ்டிடி மேக்ஸ்ன்னு இருக்குது, எவ்வளோ மேக்ஸ் இருக்கோ எவ்வளோ வைக்கிறீங்களோ அது வச்சுக்கலாம். எந்த காயின் வாங்குறன்னு நினைக்கிறீங்களோ அது மாற்றிக்கலாம். இங்கே கீழே ப்ரிவ்யூன்னு வந்திருக்கும். அந்த ப்ரிவ்யூ கன்வர்ஷன் என்னன்றது பார்த்து பண்ணிக்கோங்க. என்னன்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் டோட்டலாக கொடுப்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஓகேன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அது டைம் ஆகிடும். நீங்கள் ரிஃப்ரெஷ் கூட பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணப்புறம் தான் இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய். இது என் வாட்ஸ்அப் நம்பரு. யாருக்காவது ஏதாவது தகவல் ஒன்று என் கூட சேட் பண்ணலாம்.